எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், ஏகப்பட்ட என்கொயரி, நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குங்க. அதான் என்ன அப்படின்னா, இது நீங்கள் சொல்கிறது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறீங்க. நான் வந்து வெளியே மிஷின் வாங்கினவங்களுக்கும் இது புரியுது. நிறைய கஸ்டமர் நான் இன்னைக்கெல்லாம் ஒரு 10-15 பேர் இருக்கோம். சார் நாங்கள் அங்கே மிஷின் எடுத்தோம், வேறு நிறுவனத்தில் மிஷின் எடுத்தோம், எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் வந்து பணம் கட்டி நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு நீங்கள் உடனே மிஷின் கொடுத்துருவீங்களா, ஏகப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யார்ட்டையும் அட்வான்ஸ் வாங்குறதில்ல. நோ அட்வான்ஸ், முன் பணம் தேவையில்லை, உடனே மிஷின் கொடுத்துருவோம். பணம் கொண்டு வந்தீங்கன்னா உடனே மிஷின் கொடுத்துருவோம். சரிங்களா? எங்களுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்கிட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, 10 நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி பேக் பண்ணி மிஷின் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் டெய்லி ப்ரொடெக்ஷன் வந்து எச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? வாரம் வந்து 10 மிஷின் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்து இப்போ 20 மிஷின் பண்ணுறோம். வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம், எல்லா பக்கம் இருந்து வாங்கிட்டு இருக்கோம். மிஷின் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் வந்து மிஷின் வந்து டிலே ஆகிறது இல்லை, நாங்கள் டிலே பண்ண விடுறதில்லை. ஏன்னா நாங்கள் மிஷினுக்கு உண்டான மெட்டீரியல், ரா மெட்டீரியல் பூரா வந்து ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறக்கெல்லாம் இல்லை. ஒரு 10 பீஸ் இருக்கும்போதே நாங்கள் மறுபடியும் ஒரு 100 பீஸ் வாங்கி வச்சு மிஷினை வந்து ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து லேட் ஆகுதுங்கிற வாய்ப்புக்கே கிடையாது. அதே மாதிரி மெட்டீரியலும் அதே மாதிரி தான். நீங்கள் மிஷின் எடுக்க போகும்போது உடனே கையோட மெட்டீரியலும் எடுத்துக்கலாம், துணியும் எடுத்துக்கலாம். மிஷினும் துணியும் நாங்கள் உடனுக்குடனே கொடுக்குறோம். முன் பணம் வாங்குறது இல்லை, அட்வான்ஸ் இல்லை, முன் பணம் தேவையில்லை, ஒரே ஸ்டோக்கா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால வந்து உடனுக்குடனே நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. சார் இது நான் என்னமோ நினைச்சேன், இது பெரிய மிஷினு, எங்களால் ஓட்ட முடியுமா ஓட்ட முடியாதான்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் வந்து ஓட்டுனாங்க, நான் பார்த்தேன் வீடியோவில், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் பண்ணுறோம், இது எங்களால் எப்படி பண்ண முடியுமா, சாத்தியமானு கேட்டாங்க. கண்டிப்பாக சாத்தியமாகும். பெண்கள், இளைஞர்கள் யார் வேணாலும் பண்ணலாம். ஓய்வூதியதாரர்கள், வயதானவர்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். யார் வேணாலும் ஈஸியாக வந்து இந்த தொழிலை பண்ணலாம். நம்ம வந்து என்ன ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம உட்கார்றோம், நம்ம ஓட்டுறோம். வாங்க நான் தெளிவாக காட்டுறேன். நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டூலை போட்டுக்குங்க. பிகாஸ் ஒரு ஸ்டூலை போட்டுக்குங்க, இப்படி உட்காந்துக்குங்க, மிஷினில் உட்காந்துக்குங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஓட்டிங்கன்னா அது வாட்டுக்கு மிஷின் ஓடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்டிக்கலாம். இங்க பாருங்க. அதே மாதிரி 40 கிலோ ஓட்ட முடியுமா, 50 கிலோ ஓட்ட முடியுமாலாம் கேட்குறாங்க. ஸோ 40 கிலோ 50 கிலோ ஓட்டுறதுல வந்து எப்படிங்கிறது நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 40 கிலோவுக்கு மேலே ஓட்டுறதுக்கு என்ன வழி, 50 கிலோ ஓட்டணும். 50 கிலோங்கிறது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். மினிமம் டு 30 டு 40 நம்ம ஓட்டலாம். அது எப்படி நான் உங்கள்கிட்ட விவரமாக சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. போட்டு விடுங்க. அடுத்த துணி ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சரிங்களா? இதான் மெத்தட். நம்ம இப்படி ஓட்டணும் அப்படின்னோம்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேணால் நம்ம ஓட்டலாம். அதாவது நம்ம கைக்கு விடணும். மிஷினில் வந்து இந்த ட்ரம்மை வந்து நம்ம கண்டினியூஸாக ஓட விடணும். சரிங்களா? 2 துணியை விடக்கூடாது, பக்கத்தில் விட்டுக்கலாம். சரிங்களா? நான் விட பாருங்க, 2 பக்கத்தில் விட்டுக்கலாம். ஒரு துணி இப்படி, இப்படி விடலாம். 2 துணி பக்கத்தில், துணி தெரியும் பாருங்க. 2 துணி பக்கத்தில் விடலாம். சரிங்களா? ஆனா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு விடக்கூடாது. பக்கத்துல விட்டோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ நீங்க ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கை வராம இருக்கலாம், கொஞ்சம் கைக்கு வந்து சிரமமா இருக்கலாம். நீங்க ஓட்ட வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். இது ஒரு பெரிய வித்தையோ இதுல பெரிய ரிஸ்கோ எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப சாதாரணமா தான் நம்ம இது கொடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வெறும் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லாம நம்ம வந்து நார்மலா ஓட்டிக்கலாம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து யாருக்குமே வந்து இருக்கத்தான் செய்யும், ஒரு பயங்கள் இருக்கும். அப்படியெல்லாம் பயமெல்லாம் படாதீங்க. இப்போ லேடிஸ் இருக்கிறவங்க வந்து சார் எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆம்பளை இல்லை,
எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு இலவசமாக நான் வந்து போக்குவரத்து நான் ரெடி பண்ணி விட்றேன். ஓகே, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு போய் ஓகே அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம். டோர் டெலிவரி மென்ஷன் பண்ணி நம்ம பில்லில் போட்டுருவோம். உங்களுக்கு டோர் டெலிவரி மேக்ஸிமம் 99% வந்து டோர் டெலிவரி கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவேன். ஏன்னா இப்போ அதில் எழுதுறதான் டோர் டெலிவரின்னு எழுதுறதான். உங்களுக்கு டோர் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வீட்டுக்கு கொண்டு வந்து போடுறாங்களோ அவங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரிட்டன் நீங்கள் வந்து இந்த மாதிரி நூலாக பிரிச்சதுக்கப்புறம் இது ஒரு பண்டல் போட்டு அந்த மாதிரி சாக்கில் போட்டு நல்லா பண்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு வச்சுட்டு தைச்சி வச்சிட்டிங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி அந்த டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சில பேர் வந்து பதிவார் இது எனக்கு இது எங்கே இருந்து இருக்குங்க? ஜெயக்கொடி வாடிப்பட்டி. நல்லா இது காமிங்க. சரிங்களா? இவங்க வந்து எனக்கு அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் இது பூரா வந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஊர்ல வந்து இந்த மாதிரி டிரைவர் இன்னைக்கு வந்த பண்டல் இது. இது ஒரு பண்டல் வந்திருக்கு. பாரு இந்த 2 பண்டல் இது வேற பண்டல். இது வந்திருக்கு. இது வந்திருக்கு. இது லோக்கல்ல இருந்து தான் வந்திருக்கு. இது பூரா வந்து நமக்கு இன்னைக்கு வந்தது. நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, சில நிறுவனங்கள் அந்த பாக்கு மட்டை ஆகட்டும், பேப்பர் கப் ஆகட்டும், அந்த நான் டெல்லியில எடுத்தேங்க. நான் வந்து கல்கட்டால எடுத்தேன் அந்த மிஷினு. எனக்கு எடுக்கும்போது எல்லாம் பைபேக் தர்றேன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே எடுக்கிறதில்ல. யாருமே பண்றதில்ல அப்படின்னு சொல்லி நெறைய வந்து வருது. கமெண்ட்ஸும் வருது. நெறைய பேர் ஃபோனும் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த மாரி இருப்பீங்களா? எங்களுக்கு அந்த மாரி ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் நீங்க எந்த பயமும் பயப்பட வேண்டியதில்ல. நாங்க வந்து லைஃப் டைம் எடுத்துட்டு இருக்கோம். அக்ரீமெண்ட் போட்டு குடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நூலுக்கு வந்து நெறைய வாண்டட் இருக்கு. நெறைய தேவைகள் இருக்கு. நெறைய கஸ்டமர் நாங்க புடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து நூல்ல சேல் பண்றதுனால எங்களுக்கு பைபேக் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நாங்க எடுத்து போட்டதுக்கு இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும் நாங்க 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். 2 வருஷமா நூல் கொண்டு வராங்க, நூல் போயிட்டு இருக்கு. நாங்க பைபேக் எடுக்கல அப்படின்னா இந்த இடம் தாங்காது. இந்த மாதிரி 1000 குடோன் எங்களுக்கு வேணும். அந்த அளவுக்கு வந்து நம்பி இருக்கும். ஸோ நாங்க வந்து வர வர நாங்க அழிச்சிட்டே இருப்போம். எங்களுக்கு ஸ்டாக் ஆயிருச்சா, உடனே கஸ்டமர் கால் பண்ணி இங்க நூல் எவ்வளவு வேணும் எடுத்துக்கங்க. நீங்க கிடைக்காது. எதையோ ஒண்ணு சொல்லி நாங்க நூலை வந்து வித்துருவோம். ஸோ அப்படியும் எங்களுக்கு பைபேக் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மற்ற நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்காம விட்டுறாங்க. நிறைய வந்து குளறுபடிகள் நிறைய இருக்கு. நம்ம ரா மெட்டீரியல் குடுக்கறதில்ல. நம்ம இதுல அப்படி கிடையாது. நம்மகிட்ட பூரா ரா மெட்டீரியல் தான் மெயினே. நம்ம வந்து ஊருக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சவன், தெரியாதவன், மிஷின் நம்மகிட்ட வாங்குனவங்க, வாங்காதவங்க, வேற கம்பெனிக்காரங்க எல்லாமே நம்மகிட்ட தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மகிட்ட ரா மெட்டீரியலுக்கு வந்து எந்த காலத்திலயுமே எக்காரணத்தையுமே நம்மகிட்ட ரா மெட்டீரியலுக்கு வந்து பெண்டிங்கே வராது. டிமாண்ட் வராது. அதெல்லாம் வந்து நம்மகிட்ட எப்பவுமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம். ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணணும். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற முதலீட்டுல நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இதுக்கெல்லாம் எந்த காலத்திலயும், எந்த ஒரு இதுலயும் வந்து பஞ்சம் வராது. அதுக்கு தகுந்த மாரி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? அப்புறம் அ அதான் ரா மெட்டீரியல் ஓகே. டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிருவோம். அதே மாரி நீங்களும் வந்து பண்டல் போட்டு எனக்கு டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிட்டா நான் எடுத்துக்குவேன். ஸோ எல்லாருமே எளிமையா பண்ணக்கூடிய தொழில் தான் இது. யார் வேணாலும் பண்ணலாம். முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.